ஒமாமின் தாப்பத்தின் பிறாரும் பூமியில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் வலா தாயிரின் எத்தீருபி ஜனாகைஹி தமது ரெக்கைகளால் பறந்து செல்கிற எந்த பறவையாக இருந்தாலும் இல்லா உமமுன் அம்சாலுக்கும் அவைகளும் உங்களை போன்ற சமூகங்களே. அப்படின்னா இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்கற, அந்த சமுதாயத்தை எப்படி பார். இந்த சமுதாயம் மனித சமுதாயத்தை எப்படி பார்க்கிற, மனித சமுதாயத்துடைய நன்மைகள் பார்க்கிறல, அது மாதிரி மற்ற சமுதாயத்துடைய நன்மையை நீ பாரு. அந்த நன்மை மனிதர்களுக்கு அது கேடாக மாறும் என்றால் அப்ப சட்டம் வேற. அப்ப அதனுடைய சட்டத்தை எல்லாம் தளர்த்திட்டான். அதே நேரத்தில் நீ சும்மா அந்த 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 விலங்குகளை, அது விலங்கு, அது பறவை, அது உயிர் இல்லாதது, அதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது? மனுஷனை அடிச்சா கேள்வி கேட்பான், காக்கையை அடிச்சா கேள்வி கேட்பானா? இப்ப நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம்? இப்படி எல்லாம் காக்க குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டியடா அப்படின்னு கேட்கிறோம். சில அநியாயங்களை அத்துமீறி சில பேர் மேல இருந்த கொடுமைகளை பத்தி பேசும்பொழுது கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா? காக்கா குருவி நினைச்சு அப்படின்னா காக்கா குருவிய தேவையில்லாமல் சுடலாம் என்கிற ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு சிந்தனை மனித குலத்தின் உள்ளத்துல பதிஞ்சிருக்கல. அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் இந்த சொலவடை. இந்த சொலவடை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதை இஷ்டத்துக்கு சுடுமா? யாரு கேட்க போறா? யாரு சண்டைக்கு வர போறா? யார் போராட போறா? மற்ற சமூகங்களுக்கு இந்த சொலவடை பொருத்தமானது, பொதுவானது, அவங்க பயன்படுத்தலாம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்துல எந்த கேள்வியும் இல்லாம, எந்த தேவையும் இல்லாம, எந்த பயனும் இல்லாம ஒரு காக்க குருவி நீங்க சுடலாமா கொல்லலாமா அப்படின்னு கேட்டா கொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் கொல்லக்கூடாது. ஏன்? இல்ல உம்மமுன் அம்சாலுக்கும், அது ஒன்ன மாதிரி சமுதாயம். உனக்கு மட்டும் சட்டம் இல்ல, அதுக்கும் சட்டம் இருக்குது. உனக்கு மட்டும் உயிர் இல்ல, அதுக்கும் உயிர் இருக்குது. உனக்கு மட்டும் கேள்வி இல்ல, அது குறித்தும் நீ கேட்கப்படுவாய். மனுஷனை மனுஷன் அடிச்சா மட்டும் தான் கேட்பேன்னு நினைச்சுக்காத. அடுத்தவருடைய உரிமையை பறிச்சா மட்டும் தான் கேட்பேன்னு நினைக்காத. அடுத்தவன் சொத்தை எடுத்தா மட்டும் தான் கேட்பேன்னு நினைக்காத. அடுத்தவன் மான மரியாதையோட விளையாண்டா மட்டும் தான் கேட்பேன்னு நினைக்காத. யாரும் கேட்கறதுக்கு வாயில்லா ஜீவன் இருக்க, அந்த வாயில்லா ஜீவனை நீ அடிச்சா அது கேட்காது. ஆனா நான் கேட்பேங்க.